அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரிங்களா? ஸோ சம் என்ன கொடுத்துருக்கோம்னா, ஃபைண்ட் தி ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். ஆல்சோ ப்ரூவ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இஸ் செல்ஃப் ரெசிப்ரோக்கல் அண்டர் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துருக்கோம். ஸோ டெஃபினிஷன் ஆஃப் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ டெஃபினிஷன் ஆஃப் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எனி ஃபங்க்ஷன் f of x equals to any interval 1 by root 2 pi 1 by root 2 pi any interval minus infinity to plus infinity f of x into e power is x into dx. இது ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ ஃபங்க்ஷன் f of x பதிலாக சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க, 1 by root 2 pi interval minus infinity to plus infinity e power minus a square x square into e power is x into dx கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ நமக்கு தெரியும் a power m into a power n இருந்துச்சுன்னா, அதாவது a power m into a power n இருந்துச்சுன்னா a power m plus n மாற்றிக்கலாம். ஸோ அந்த லாஜிக் படி ஒர்க் பண்ண என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 1 by root 2 pi 1 by root 2 pi integral minus infinity to plus infinity e power minus a square x square plus i s x into dx பவரில் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஸோ 1 by root 2 pi டிஸ்டர்ப் பண்ணலாம், அப்படியே இருக்கட்டும். எனி இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி பவரில் ஒரு மைனஸை வெளியே எடுக்கிறோம். இப்போ மைனஸை வெளியே எடுத்து என்ன சார் ஆகும், ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஐ எஸ் எக்ஸ்ன்னு இருக்கும் இன்டூ டிஎக்ஸ்ன்னு இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணோம், நம்மளோட இந்த டேர்மை பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்ற போகிறோம். அது எப்படி சார் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரை கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஒர்க் பண்ணுற பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், அதாவது நமக்கு நல்லாவே தெரியும் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன சார், வெரி சிம்பிள், ஏ ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 2ab ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் இல்லைங்களா? இந்த டேர்ம் மட்டும் எனக்கு கையில் இருக்குது. இந்த டேர்ம் மட்டும் வேணும் என்ன சார் பண்ணலாம், ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். அது எப்படி சார் ஆல்ட்ரு பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab மட்டும் ஒரு சைடில் இருக்கட்டும். அப்போ இந்த பி ஸ்கொயர் ஆப்போசிட்டில் போச்சுன்னா என்ன சார் ஆகும், நெகட்டிவ் சிம்பிளில் போயிடும். அப்போ என்ன ஆகும் சார், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாற்றிக்கலாம். கரெக்டாக தானே சார்? இந்த ப்ளஸ் பி ஸ்கொயர் ஆப்போசிட்டில் விட்டால் மைனஸ் பி ஸ்கொயர் ஆயிடும். அப்போ இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab அங்கேயே இருக்குது. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கம்பேர் பண்ண போகிறோம். எப்படி கம்பேர் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab இந்த டேர்மை இங்கே கொடுத்துருக்கோம் இல்லைங்களா சார், ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஐஎஸ் எக்ஸ்ன்ற டேர்ம் கூட கம்பேர் பண்ண போகிறோம். ஏன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றுறதுக்காக. அப்போ கம்பேர் பண்ணால் ஏக்கான வேல்யூ என்ன சார் பாருங்கள், ஏ ஸ்கொயரோட வேல்யூ ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு இல்லைங்களா? மைனஸ் 2abன்ற பிளேஸில் மைனஸ் ஐஎஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ இங்கே ஏ ஸ்கொயரோட வேல்யூ ஏஎக்ஸ். அப்போ ஏ வேல்யூ என்ன சார், ஏ வேல்யூ என்னன்னா சிம்பிளி ஏஎக்ஸ் தான். ஏவோட வேல்யூ என்ன சார், ஏஎக்ஸ். இப்போ அந்த ஏவோட வேல்யூ ஏஎக்ஸ் தூக்கி நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். மைனஸும் மைனஸ் கட் பண்ணிக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மைனஸும் மைனஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ 2 இருக்குது, ஏக்கான வேல்யூ என்ன சார், ஏஎக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம் இன்டூ பி ஈக்குவல்ஸ் டு ஐஎஸ் எக்ஸு. இப்போ இந்த எக்ஸும் எக்ஸும் கட் பண்ணிக்கலாம் சார். அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்கள், ஏ 2a இருக்கு இல்லையா? அப்போ பி மட்டும் தான் எனக்கு வேணும். இப்போ பியோட வேல்யூ என்னன்னு பார்த்துங்க, ஐஎஸ் இந்த 2a ஆப்போசிட்ல வந்துச்சுன்னா பை 2a. அப்போ பியோட வேல்யூ என்ன கேட்டிங்கன்னா ஐஎஸ் பை 2a. ஏக்கான வேல்யூ ஏஎக்ஸ். சரிங்களா? இப்போ இந்த டேர்மை தூக்கி இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இந்த டேர்மை இங்கே பேஸ்ட் பண்ணால் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab இல்லைங்களா? இந்த ஏ ஸ்கொயர்ன்ற வேல்யூ என்ன சார், ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab எப்படி மாற்றி எழுதலாம்னு சொல்கிறோம், a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் வேல்யூ என்ன சார், ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ab வேல்யூ தான் மைனஸ் ஐஎஸ் எக்ஸ்.
இல்லைங்களா? இதுதானே இந்த டேர்ம்லேருந்து வந்திருக்கும் இல்லைங்களா? இந்த டேர்ம் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஏ வேல்யூ என்ன சார்? ax மைனஸ் பி என்ன சார்? is by 2a. a minus b whole square minus b square. So is by 2a whole square. சரிங்களா? இப்போ இந்த வேல்யூக்கு எங்கே சார் பேஸ்ட் பண்ணோம்? இந்த ஈக்குவேஷனில் பேஸ்ட் பண்ணோம். ஈக்குவேஷன் நம்பர் 1 கூட வச்சுக்கலாம் நம்ம. சரிங்களா? இது இன்னும் மாற்றில என்ன சார் கிடைக்கும்? ax minus is by 2a whole square minus இதை ஸ்கொயர் பண்ண சார் ஆகும் i square s square by 2 ஸ்கொயர்னா 4a ஸ்கொயர் ஆயிரும் இல்லைங்களா சார்? i ஸ்கொயருக்கான வேல்யூ என்ன சார்? -1. i ஸ்கொயருக்கான வேல்யூ -1. அப்போ இது என்ன ஆகும் பாருங்க, ax minus is by 2a ஹோல் ஸ்கொயர். ஆல்ரெடி -1 இருக்கு சார், i ஸ்கொயருக்கு ஒரு -1 வரும், அப்போ ப்ளஸ்ன்னு ஆயிரும். ப்ளஸ் s ஸ்கொயர் பை 4a ஸ்கொயர் ஆயிரும். இது என்ன சார்னா a ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ISX வரக்கூடிய இடத்துல இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ ஈக்குவேஷன் 1ல போடுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. நம்மளோட ஈக்குவேஷன் 1 என்ன சார்? ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் கிவன் ஃபங்க்ஷன் f ஆஃப் x. அதனோட வேல்யூ என்ன சார்? 1/1/√2 pi எனி இன்டர்வல் -∞ to +∞. இந்த e பவர் a ஸ்கொயர் இருக்கு இல்லையா சார், அதுதான் வேல்யூ வச்சிருக்கோம். அப்போ e பவர் மைனஸ் ax minus is by 2a whole square plus s square by 4a square இல்லைங்களா? ஸோ இந்த மைனஸ் எல்லாத்துக்குமே சொந்தம். அப்போ எல்லாத்துக்கும் சேர்ந்து செட் ப்ராக்கெட் போட்டுக்கலாம் இல்லைங்களா சார்? மைனஸ் எல்லாத்துக்குமே காமனாக இருக்கு. ஸோ இ பவர் மைனஸ் காமனாக இருக்கு. இந்த பர்டிகுலர் டேமுக்கு மட்டும்தான் என்ன சார் பண்ணிக்கிறோம்? ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். இந்த டேமுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம்? இந்த டேம் போட்டிருக்கோம். சரிங்களா? ஓகே, இன்டூ டிஎக்ஸ். ஓகே, இது எப்படி சார் பிரிக்கலாம்னா a பவர் m + n மறுபடியும் பிரிக்கலாம். இது a பவர் m + n இருக்கு. இது எப்படி பிரிக்கலாம்னா a பவர் m இன்டூ a பவர் n பிரிச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ இது என்ன ஆகும் பாருங்க, 1/√2 pi எனி இன்டர்வல் -∞ to +∞. ஃபர்ஸ்ட் டேர்ம் e பவர் மைனஸ் ax minus is by 2a whole square into e பவர் s square by 4a square பிரிச்சுக்கலாம். இந்த மைனஸ் ரெண்டுமே சொந்தம் சார், அதனால இங்கே மைனஸ் வந்துடும். இந்த மைனஸ் ரெண்டு டேமுக்குமே காமனாக இருக்கு. இன்டூ டிஎக்ஸ். ஸோ இன்டகிரேட் யாரை பொறுத்து பண்ணும் சார்னா எக்ஸை பொறுத்து தான் பண்ணணும். அப்போ இந்த டேம் என்ன சார்னு கேட்டிங்கன்னா இது ஒரு கான்ஸ்டன்ட். சரிங்களா? அப்போ அந்த கான்ஸ்டன்ட் டேம் எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ 1/√2 pi டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே இருக்கட்டும். e பவர் மைனஸ் s ஸ்கொயர் பை 4a ஸ்கொயரை டிஸ்டர்ப் பண்ணல. சரிங்களா? அது அப்படியே இருக்கட்டும். பேலன்ஸ் என்ன சார் இருக்குன்னா இன்டகிரேஷன் எனி இன்டர்வல் -∞ to +∞. e பவர் மைனஸ் ax minus is by 2a whole square dx மட்டும் இருக்கும் இல்லைங்களா சார்? இது டைரக்டா இன்டகிரேட் பண்ண முடியாது சார், பவர் 2 இருக்கு. இப்போ டைரக்டா இன்டகிரேட் பண்ண முடியாது, அதனால சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் தான் போயாகணும். சரிங்களா? ஸோ சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. சப்ஸ்டிடியூஷன் ரூல் தான் யூஸ் பண்ணி ஆகணும். சப்ஸ்டிடியூஷன் ரூல். நம்ம எது சார் இன்டகிரேட் பண்ணுறது சிரமமாக இருக்குன்னு பார்க்கணும். எந்த டேர்ம் இன்டகிரேட் பண்ணுறதுக்கு டஃப்பாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ பவரில் இருக்கக்கூடிய இந்த டேர்ம் தான் டஃப்பாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன்னா புட் t equals to ax minus is by 2a. அப்போ dt ரெண்டு பக்கம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. a கான்ஸ்டன்ட், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dx. இந்த டேர்ம் எல்லாமே கான்ஸ்டன்ட், அப்போ 0 ஆயிரும். அப்போ dx வரக்கூடிய இடத்துல என்ன சார் போடணும்னு கேட்டிங்கன்னா dt by a போடணும். dx வரக்கூடிய இடத்துல dt by aன்னு போட்டிருக்கும். அப்போ ஃபங்க்ஷன் சேஞ்ச் பண்ணால் லிமிட் கட்டாயம் சேஞ்ச் பண்ணி ஆகணும் சார். அப்போ எக்ஸிஸ்டிங் எக்ஸோட லிமிட் என்னன்னு கேட்டிங்கன்னா -∞. எக்ஸுக்கு பதிலாக -∞ போடுங்க சார். இந்த இடத்துக்கு என்ன ஆகுன்னு பாருங்க. எக்ஸுக்கு பதிலாக -∞ போட்டால் இன்ஃபினிட்டினாலே எனக்கு என்னன்னு தெரியாது. சரிங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபினிட்டி தான். அப்போ எக்ஸுக்கு +∞ போட்டால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் எனக்கு தெரியாது. ஸோ ரெண்டுமே சேஞ்ச் இல்லை.
லிமிட்ல சேஞ்ச் இல்லை. அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க, 1/√2 பை டிஸ்டர்ப் பண்ணல அப்படியே இருக்குது. e பவர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் பை 4a ஸ்கொயரை டிஸ்டர்ப் பண்ணல அப்படியே இருக்கட்டும். லிமிட்ல எந்த சேஞ்சும் இல்லை, e பவர் இந்த டைமுக்கு என்ன சார் பண்றோம், மைனஸ் அப்படியே தான் இருக்கு, t போட்டிருக்கோம். இப்போ டி ஸ்கொயர் dx பதில் என்ன சார் இருக்கு, dt பை ஏன் இருக்கு, dx பதிலாக dt பை ஏன் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ 1/a ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்து வெளியே வச்சிடலாம் சார். அப்போ 1/a இன்டூ √2 பை இ பவர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் பை 4a ஸ்கொயர் அப்படியே இருக்கும். ஃபைனலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் டி ஸ்கொயர் டிடின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதனோட எக்ஸ்பான்ஷன், அதாவது இதனோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் டி ஸ்கொயர் டிடியோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா சிம்பிளி √π. இந்த ஆன்சர் எப்படி சார் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா இது டெஃபினிஷன் ஆஃப் காமா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டெரைவ் பண்ணியிருந்திருப்பாங்க. காமா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டெரைவ் பண்ணியிருந்திருப்பாங்க. நம்ம அவ்வளோ தூரம் போக வேண்டியதில்லை, ரிசல்ட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ அதனோட வேல்யூ √π இல்லைங்களா சார்? அப்போ போட்டு பாருங்க, 1/a√2π இ பவர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் பை 4a ஸ்கொயர். இதனோட வேல்யூ என்ன சார்? சிம்பிளி √π. இதனோட வேல்யூ சிம்பிளி √π. அப்போ என்ன ஆகும் பாருங்க சார், √π கட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய √π, இங்கே இருக்கக்கூடிய √π கட் பண்ணிக்கலாம். அப்போ கடைசி என்ன சார் நம்ம கையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் நம்மளோட ஃபங்க்ஷன் என்ன சார், இ பவர் மைனஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயருக்கான வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 1/a√2 இன்டூ இ பவர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் பை 4a ஸ்கொயர் தான் சார். இதுதான் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா சார்? அடுத்து என்ன சார் நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா செல்ஃப் ரெசிப்ரோக்கல், அதாவது prove that e power minus x square by 2 is self reciprocal. அது என்ன சார் செல்ஃப் ரெசிப்ரோக்கல் அப்படின்னா ஒரு சிம்பிள், இதனோட டெஃபினிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் f of x எடுத்தோம் அப்படின்னா ஆன்சர் f of s இருக்கணும். அதாவது ஃபோரியர் f of xக்கு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆப்ரேட் பண்ணோம்னா வரக்கூடிய ஆன்சர் அதே ஆன்சர் தான் இருக்கணும். கொஸ்டின் என்ன கொஸ்டின் கொடுத்தோமோ அதே கொஸ்டின் தான் ஆன்சராக வந்திருக்கணும். அதான் செல்ஃப் ரெசிப்ரோக்கல் சொல்கிறோம். சரிங்களா? இங்கே என்ன சொல்கிறோம், இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. ஆனால் நம்மளோட ஒரிஜினல் ஃபங்க்ஷன் நமக்கு என்ன சார் தெரியும்னா ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயருக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இ பவர் மைனஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயருக்கு ஆன்சர் தெரியும். என்ன கண்டுபிடிக்க சொல்கிறான், இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2க்கான ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்கிறான். அப்போ அந்த இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2க்கு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் அதே ஆன்சர் தான் வரணுங்கிறோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ஷியல் எல்லாம் காமனாக ரெண்டு கம்பைன் பண்ணும்போது என்ன சார் கிடைக்குன்னு பாருங்கள், மைனஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்ன்ற பிளேஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இருக்கு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கட் பண்ணிக்கலாம், மைனஸும் மைனஸ் கட் பண்ணிக்கலாம். அப்போ ஏ ஸ்கொயருக்கு என்ன சார் வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/2. அப்போ ஏ ஸ்கொயர் வரக்கூடிய இடத்துல 1/2 போடணும். அப்போ ஏ வரக்கூடிய இடத்துல என்ன சார் போடலாம், 1/√2 போடணும். சரிங்களா? அப்போ இப்போ நம்மளோட வேல்யூ we know that Fourier transform of e power minus a square x square இதுக்கான வேல்யூ என்ன சார், இப்போ தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 1/√2 கூட a இருந்திருக்கும், e power minus s square by 4a square இல்லைங்களா? e power minus s square by 4a square இந்த ஆன்சரில் ஏக்கு பதிலாக 1/√2 a ஸ்கொயருக்கு பதிலாக 1/2 போடணும். சரிங்களா? இப்போ ஏ எங்க இருக்குன்னு பாருங்க, இந்த ஏக்கு பதிலாக 1/√2, இந்த ஏ ஸ்கொயருக்கு பதிலாக 1/2 போடணும். அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க சார். ஸோ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க சார், 1/a√2. ஏக்கு வேல்யூ என்ன சார், 1/√2. ஏக்கு வேல்யூ 1/√2, ஆல்ரெடி √2 இருக்கு. இ பவர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் பை 4, ஏ ஸ்கொயருக்கு வேல்யூ என்ன சார்,
1/2. அப்போ பாருங்க என்ன கிடைக்குன்னு பாருங்க, √2 கட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. ஸோ √2 கட் பண்ணிக்கலாம். இந்த 4ம் 2 கட் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் 2 இருக்கும். அப்போ என்ன இருக்குன்னு பாருங்க, இந்த டைம்ல ஒண்ணுமே இல்லை. அப்போ e பவர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் பை 2, அதாவது ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 எடுத்தீங்கன்னா ரெண்டும் சேம் தான். ஏன் சேம் சொல்றோம், எக்ஸ் எஸ் எல்லாமே டம்மி வேரியபிள் சொல்லுவோம். எக்ஸ் எஸ் எல்லாமே டம்மி வேரியபிள்ஸ். அதனால எக்ஸ்ன்ற பிளேஸ்ல எஸ் இருந்தாலும் எஸ்ன்ற பிளேஸ்ல எக்ஸ் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டம்மி வேரியபிள்ஸ். அப்போ நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோமா. அப்போ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இஸ் e பவர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் பை 2. Therefore e பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இஸ் செல்ஃப் ரெசிப்ரோக்கல். சரிங்களா, அதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகே, சம் முடிஞ்சது. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.